Hello guys, welcome back. This is part number 2 on module number 27 atoms. Previous video alpha scattering and energy levels பத்தி பார்த்த மாதிரி now we are moving with atomic spectra and Bohr model and thereby finishing the theoretical content of chapter number 27 atoms. Our inquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க for any queries or interaction. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். Moving to atomic spectra, as mentioned in section 12.1, each element has characteristic spectrum of radiation which it emits. When an atomic gas or vapor is excited at low pressure, usually bypassing an electric current through it, the emitted radiation has a spectrum which contains specific wavelength only. ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் என்னென்னா ஒரு ரொட்டேட்டிங் ஸ்க்ரீனில் ஒரு அலுமினியம் ஃபாயிலை வச்சு நம்ம எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகிறத பார்த்தோம் அல்லவா. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லோ ப்ரெஷர் கேஸை வந்து நம்ம எக்ஸைட் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதே சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா உங்களுக்கு சில லைட்ஸோட கலர்ஸ் தெரியும். சில கலர்ஸ் ஆஃப் லைட்ஸுங்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நமக்கு ஏற்கனவே கலரை பேஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு ஞாபகம் வரதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு ப்ரிசம் வைக்கிறோம். ஸோ ஒரு டிஸ்சார்ஜ் டியூபு தட் கண்டெய்ன்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ அதை என்ன பண்ணுறோன்னா எக்ஸைட் பண்ணுறோம். எக்ஸைட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டம்ஸ் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதை ஸ்லிட்டு மூலமாக என்ன பண்ணுறோம், கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ப்ரிசத்தில் விடுறோம். விடும்போது என்ன ஆகும், அது டிஃப்ராக்ட் பண்ணும் இல்லையா. ஸோ டிஃப்ராக்ஷன் பிரின்சிபல் படி அதை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அப்சர்வ் பண்ணும்போது ஹையஸ்ட் இன்டென்சிட்டி கண்டிப்பாக ரெட் கலரில் தான் இருக்கும், லோயஸ்ட் இன்டென்சிட்டி கரெக்டாக வயலட் கலரில் தான் இருக்கும். அதனால தான் நம்மளோட விப்ஜேஆருங்கிற பேட்டர்னை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். இதில் ஹையஸ்ட் வேவ்லென்த்தோட வேல்யூ என்னங்கிறது, லோயஸ்ட் வேவ்லென்த்தோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணுறோம் பை மீன்ஸ் ஆஃப் கேல்குலேஷன்ஸ். ஏன்னா இப்போ எனக்கு கலரை பேஸ் பண்ணி வேவ்லென்த்தோட பேட்டர்னை பேஸ் பண்ணி டீபாய் வேவ்லென்த்னு சொல்லும்போது ஹெச் டிவைடட் பை மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி போகலாம், அல்லது ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எம் இன்ட்டு இ. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எனர்ஜி, இந்த எனர்ஜிங்கிறது நம்ம எவ்வளோ எனர்ஜியை கொண்டு வரோமோ அதை பேஸ் பண்ணி கூட இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். இதே சீரீஸில் தான் அடுத்த ஸ்டெப் வருது. அது என்ன அடுத்த ஸ்டெப்னு கேட்கும்போது இந்த வேவ்லென்த் எல்லாமே ஒரு சீரீஸ் இருக்கு இல்லையா, அந்த சீரீஸ் எல்லாத்தையும் முதல்ல வகைப்படுத்துகிறோம். எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷன் சீரீஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 820லேருந்து 1875 நானோமீட்டர், பால்மர் சீரீஸ், லைமன் சீரீஸ், இதெல்லாம் அந்தந்த காலங்களில் அந்தந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சவங்களோட பெயர். ஸோ அவர்களோட பெயர் அப்படியே அந்த சீரீஸாக உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனாக இந்த வேவ்லென்த்தோட பேட்டர்னை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதன்படி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இதோட ஃபஸ்ட் திங்னா லைமன். பால்மர் கண்டுபிடிச்சிருந்தாலும் பால்மருக்கு அப்புறமா வந்த லைமனோட சீரீஸில் பார்த்தீங்கன்னா இதை நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ்ங்கிறது கிரவுண்டில் இருக்கிற வரைக்கும், அதாவது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்ம டேங்க்கில் இருக்கக்கூடிய தண்ணி என்னன்னு சொல்லுவோம், யூஸ்வலாக பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அன்லஸ் இஸ் ஆக்டட் பை ஒரு ஹோல்ஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி என்ன ஆகுது, பீரிட்டு வெளியில் வருது, தட் இஸ் கைனடிக் எனர்ஜி. அதே தான் ஒரு அட்டாமிக் எமிஷனில் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்டில் இருக்கிற வரைக்கும் அதோட சீரீஸுங்கிறது n=1. அந்த ஸ்டேஜ்லேருந்து அதுக்கு அடுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்குதுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் போக 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வேவ்லென்த்தோட வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட கேல்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பேஷன், பிராக்கெட் சீரீஸ், ஃபண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்ட்ரா வயலட்டில் இருக்கிறதுனால லைமன் சீரீஸுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. விசிபிள் ரீஜியனில் பால்மரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் முதலாவது. அதுக்கப்புறம் அல்ட்ரா வயலட் கதிர்களை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள்னால லைமன் சீரீஸு, நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராரெட்டுக்கு நேராக இருக்கக்கூட பேஷன் சீரீஸு, இன்ஃப்ராரெட்டுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பிராக்கெட் அண்ட் ஃபண்டு சீரீஸ். இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் ஃபண்ட் போட் பண்ணியிருப்பாங்க. n=1 ஒருத்தரோட ஆராய்ச்சி இருக்குன்னா ஒருத்தரோட ஆராய்ச்சி n=2, இன்னொருத்தர் n=3, இன்னொருத்தர் n=4, another one n=5, இப்படி ஒவ்வொன்றா போய்ட்டுருக்கும். இதோட முடிவு எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபைனைட். இது இன்ஃபைனைட் லெவல்ஸுக்கு என்ன ஆகிட்டுருக்கும், ஒரு ஆட்டமோட கதிர்வீச்சுங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன ஆகிட்டுருக்கும், இட் வில் ஸ்ப்ளிட் டவுன், போய்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இட் ஹாஸ் n நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு ஒரு ஃபார்முலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் இல்லையா. ஸோ ஹவு டு ஃபார்முலேட் இட், அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலேஷன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா
1 by lambda which is equal to r into 1 by 1 square minus n square. அதாவது லைமன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம்ங்கிறது அதனோட இனிஷியல் வெலாசிட்டி n1 which is equal to 1. இதற்கான ஃபார்முலேஷன் தான் 1 by lambda which is equal to r into 1 by n initial square minus n final square. nங்கிறது இனிஷியல் நம்பர், fங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ், அது எங்கே போகுதுங்கிறத பேஸ் பண்ணு. அப்போது லைமன் சீரிஸை பொறுத்த மட்டும் n1 which is equal to 1 அது டிஃபால்ட்டு. பட் n ஃபைனல்ங்கிறது 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். அதே போல் பேஷன் சீரிஸை பொறுத்தவரை, பேஷன் இருக்குது, பால்மரை விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பால்மர் சீரிஸை பொறுத்தவரை n1 which is equal to 2. அதுக்கப்புறம் என்ன இருக்கலாம், 3, 4, 5, 6ங்கிறது ஃபைனலை பேஸ் பண்ணும்போது 3, 4, 5, 6 அந்த ரேஞ்சுக்கு போகும். லைக்வைஸ் பேஷன் சீரிஸில் n இனிஷியல் which is equal to 3, n ஃபைனல் which is equal to this what 3க்கு அப்புறமாக இருக்கக்கூடிய 4, 5, 6. bracket series n initial which is equal to 4, அதன் பிறகு இருக்கக்கூடிய ஃபைனல்ங்கிறது 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம். லைக்வைஸ் ஃபண்ட் சீரிஸ் இனிஷியல் கண்டிஷன் 5, அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபைனல் கண்டிஷனுங்கிறது 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம். இப்படி தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரீஸை ஜென்ரேட் பண்ணும். த நெக்ஸ்ட் ஒன், இதில் இருக்கக்கூடிய இந்த ஆர் இஸ் நத்திங் பட் யுவர் ரெட்பர்க் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ அதோட வேல்யூஸ்னு பார்த்தீங்கன்னா 1.097, ப்ராபப்ளி அதை 1ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10 to the power of 7 மீட்டர் பவர் -1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் மீதி எல்லா ஃபார்முலாஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆறுங்கிற வேல்யூ ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் இருக்குது. அது உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும். தி நெக்ஸ்ட் ஒன், போர் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இதோட பேஸ் என்னன்னு வருதுன்னா, தி மாடல் ஆஃப் ஆட்டம் ப்ரப்போஸ்டு பை ருத்தர்ஃபோர்ட் அஸ்யூம்ஸ் தட் தி ஆட்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் சென்ட்ரல் நியூக்ளியஸ் revolving electron is stable much like sun planet system. ஸோ ருத்தர்ஃபோர்டோட நியூக்ளியஸ் அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரானோட ஆர்பிட்டால் சன் பிளானட் சிஸ்டத்தை இருக்குது அப்படிங்கிற ரிசம்பிள் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதிலே சம் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தம். அது என்னன்னு கேட்டால், பிளானிட்டரி சிஸ்டம் சொல்லக்கூடிய நம்மளோட சன்னு, மூணு, எர்த்து, கிராவிட்டி இது எல்லாமே பை மீன்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே உங்களுக்கு நியூக்ளியன்ஸுக்கும் இங்கே எலக்ட்ரான்ஸுக்கும் இதேப்பட்ட இருக்கிறது கூட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுங்கிறது ஒன்று இருந்தாலும் தட் ஃபோர்ஸ் இஸ் டியூ டு கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸாக இருக்குது. அப்படிங்கிறதுல தான் என்ன பண்ணுறாங்கன்னா போரோட ஹைட்ரஜன் ஆட்டம் மாடல் வேறு மாதிரி வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புரோட்டான் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்பைரல் ஸ்டெப்பில் ஒரு டர்ன் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் மேபி மல்டிபிள் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ திஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறதுமே என்னவாகிட்ருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கெட்ஸ் ரொட்டேட்டட். ஸோ இந்த ரோட்டரி மோஷனில் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாமே இட் வில் ரொட்டேட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வில் ரொட்டேட். அந்த இடத்துல வி ஹேவ் அ ஆங்குலார் மொமெண்டம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறது இவங்களோட பாஸ்டுலேட்ஸ். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 ரூல்ஸ் அல்லது 3 பாஸ்டுலேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய காமன் ஸ்டஃப்பை தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். வாட் தே ஹேவ் அரைவ்ட், அதுலேருந்து நாம் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதையும் வில் see that. ஓகே, ஆஸ் பர் தி கன்க்ளூஷன்ஸ் ஃப்ரம் போர், ஆங்குலார் மொமெண்டம் L which is equal to m into v into r அல்லவா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு n into h divided by 2π அப்படிங்கிற மாதிரி போடுறோம். இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம், இல்லைனா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ், நம்பர் ஆஃப் எக்ஸைட்டட் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேறு m ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், v is nothing but your velocity and r is nothing but your radius. அப்போ mvr which is equal to nh divided by 2π. அது தவிர இந்த வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அந்த ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இதை எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கம்மிங் அண்டர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்குள்ளார தானே நமக்கு ஆக்ட் ஆகுது. எப்படி பார்த்தாலும் இட் இஸ் கம்மிங் அண்டர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அதில் லைமன் சீரீஸு, பேஷன் சீரீஸ் அது எனர்ஜி லெவலுக்கான எம்சிக்யூ. ஸோ தே ஆர் பேஸ்ட் ஆன் எனர்ஜி லெவல் எம்சிக்யூஸ். அதுக்கு முன்பாக நம்ம பார்த்த கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அது ஒரு எம்சிக்யூ பேட்டர்ன். இப்போ நம்ம அடுத்து என்டர் ஆகக்கூடியது இந்த போர் மாடல். அதில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ் இதை பேஸ் பண்ண எம்சிக்யூக்கான ஸ்டஃப்பு. அதனால் முக்கியமாக இந்த டெரிவேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஹேவ் அ க்ளோஸ் லுக். மூவிங் டு த டெரிவேஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். mv ஸ்கொயர் டிவைடட் பை ஆருங்கிறது ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு kq ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஆறும் கட் ஆகுது. mv ஸ்கொயர் ஈக்குவல் டு kq ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். இந்த இடத்துல vn ஸ்கொயரை vn இன்ட்டு vn அப்படின்னு எழுதலாமா. அதில் ஒரு vn பாட்டமுக்கு வரும்போது இந்த மாஸ் இது ரெண்டும் ஆட் ஆகும்போது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ஆர் அப்படின்னு பிரிக்கிறோம். அங்கே தான் நமக்கு என்ன ஆகுது, mvr which is equal to angular momentum. நம்ம ஏன் சார் இத்தனை நேரமாக அதை பயன்படுத்தலை,
போர் மாடலோட போஸ்டுலேஷன்ஸ் 3 ரூல்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்டஃப் இது. அதனால தான் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஆங்குலார் மொமெண்டமை அப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது திஸ் வேல்யூ பிகம்ஸ் NH டிவைடட் பை 2π. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் எக்ஸைட்டட், கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜஸ். 2π மேலே போகும்போது 2πkq² டிவைட் பை NH. லைக்வைஸ் அதே பேட்டர்னில் mv²/r ஈக்குவல் டு kq² டிவைட் பை r² நம்ம போட்டிருக்கோம். 6 மாறும் கட்டு. இப்போ நான் ஆரை தனியாக எடுக்கிறேன், mv² பாட்டமுக்கு அனுப்புகிறேன். ஸோ விச் பிகம்ஸ் r which is equal to kq² divided by mv². இந்த v²ல இந்த vn, this is rn, இந்த 2q இருக்கு இல்லையா, அதை அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது kq² divided by m into 1 divided by vn ஸ்கொயர் பண்ணுறோம். 2π becomes 4π², k become k², q become q⁴. ஏன்னா ஸ்கொயருங்கிறது 4 போது 4 ஆகுது, டிவைடட் பை n² h². இது மேலே போகுது, that becomes n² h² டிவைடட் பை 4π². இங்கே இருக்கக்கூடிய k இங்கே ஒரு கேல கட் ஆகும், q² becomes இங்கே கட் ஆகும்போது பவர் 4ல் கட் பண்ணும்போது ஸ்கொயர். ஸோ n² h² டிவைட் பை 4πkq² m அப்படிங்கிறது. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, எதெல்லாம் இதில் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்க. தி வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு q². ஏன்னா இதில் q-ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, k இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா 9 × 10⁻⁹. 2πங்கிறது கான்ஸ்டன்ட், என்னங்கிறது அவங்க கொடுப்பாங்க, ஹெச்ங்கிறது மட்டும் கான்ஸ்டன்ட். அப்போது v இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n, பட் அட் தி சேம் டைம் ரேடியஸ் rn இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n². அப்போது ஒரே இடத்துல வெலாசிட்டிக்கு 1/n ஆகும், ரேடியஸை பொறுத்த மட்டும் ஸ்கொயர் என்னதும் வருது. அதே போல் rn இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/m. இந்த இடத்துல மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம கொடுக்கும்போது that becomes 1/mass அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கிடைக்குது. இப்படி தான் நம்மளோட கொஸ்டின்ஸ், இந்த 3 ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, vn, rn, இந்த 3 இந்த 3 பேட்டர்ன், இந்த 3 டெரிவேஷன்ஸோட ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, these proportions are very very important for MCQ. ஏன்னா MCQவில் இந்த ஆர்டரில் கேட்பாங்க கொஸ்டின். எப்படி கேட்பாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. when a hydrogen atom is excited to second level அப்படின்னா இது ஃபஸ்ட் லெவல்லேருந்து எக்ஸைட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். n1 equal to 1, n2 which is equal to 2. What will be the change in velocity? Change in velocity delta vன்னு கேட்கும்போது அப்போது v is proportional to 1/n, v1 by v2 which is equal to n பாட்டமில் இருக்கிறனால n2 divided by n1 மாறும், which is equal to 2/n. Then the value of v2 which is equal to v1 divided by 2. இதுக்கான ஆப்ஷன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். increases by 2, decreases by 2, increases by 4, increases by 2, இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஆக்சுவலாக இருக்கிற வெலாசிட்டியை விட இங்கே உனக்கு கம்மியாகும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் திஸ் கான்செப்ட். இதுக்கப்புறம் இதை நம்ம இதோட நிப்பாட்டுறதில்ல, நம்ம ஏற்கனவே எப்சிலான் நாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த டைப்பில் பார்ப்போம். 2πk டிவைடட் பை 2πkq² டிவைடட் பை nh, k என்று சொல்லும்போது 1/4πε0. இந்த 2π இங்கே கட் ஆகும்போது q² டிவைடட் பை 2ε0 nh. லைக்வைஸ் n² h² டிவைடட் பை 4πmq² அப்படின்னு போடும்போது 1 டிவைடட் பை k அப்படின்னு மாறும். அதாவது 1 டிவைடட் பை 1/4πε0. இது மேலே போச்சுன்னா 4πε0. 4ம் கேன்சல், பையும் இந்த பையும் கேன்சல். அப்போது n² h² ε0 டிவைடட் பை πmq². இப்படி தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி வேல்யூஸ் ஆர் கெட்டிங் சேஞ்ச்டு. நமக்கு ε0லேயும் நமக்கு ஆன்சர் இருக்கணும், லைக்வைஸ் kq², அந்த கேங்கிற சீரீஸ்லேயும் நமக்கு ஆன்சர் இருக்கணும். இதற்காக தான் இந்த டெரிவேஷன்ஸை கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம், டிபெண்ட் அப்பான் போர் ஹைட்ரஜன் மாடல். ஆனால் இதுலேருந்து நம்ம எனர்ஜியோட பேஸ் ஆன்சரையும் நம்ம பார்க்கணும். ஸோ how will you solve this? எனர்ஜி which is equal to that is total energy அப்படின்னா மைனஸ் kq² டிவைடட் பை 2r இல்லையா. இந்த ஆறுங்கிறத நம்ம வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அப்ளை பண்ணுறோம். மற்றெல்லாம் ஏன் சார் மாற மாட்டேங்குது? k என்பது என்றுமே k தான், எலக்ட்ரான் என்பது என்றுமே மாறப்போகிறதில்ல, இந்த 2ங்கிறது என்றும் மாறப்போகிறதில்ல, தட் ரேடியஸோட வேல்யூ தான் மாறப்போகுது. ஸோ அந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது q² டிவைடட் பை 2, k-ஓட வேல்யூ 1/4πε மாற்றியாச்சு, ஆரோட வேல்யூ பாட்டமில் இருக்குது, அதாவது 1 டிவைடட் பை n² h² ஈட்டா டிவைடட் பை πmq² அப்படின்னு இருக்கும்போது இது மேலே போகும்போது πmq² டிவைடட் பை n² h² ε0. அப்போ இதை மல்டிப்ளிகேஷன் எடுக்கும்போது திஸ் வேல்யூ ஆஃப் π அண்ட் திஸ் வேல்யூ ஆஃப் π கட்ஸ்.
இங்கே 2 4 8 எப்சிலான் நாட் ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் எப்சிலான் நாட் ஸ்கொயரு n square h square. Then the value of m q square becomes minus m cube power 4 divided by 8 epsilon naught square n square h square. இதிலேருந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் தான் எடுக்கிறோம். அங்கே எலக்ட்ரான்னு நம்ம பேஸ் பண்ணும்போது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9 × 10⁻³ க்யூன்னு சொல்லும்போது 1 எலக்ட்ரான் 1.6 × 10⁻19 கூலும், எப்சிலான் நாட்னு சொல்லும்போது 8.5 × 10⁻12 கூலும் ஸ்கொயர் டிவைட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஹெச் அப்படிங்கிறது 6.6 × 10⁻34 ஜூல் செகண்ட் அல்லவா. இதில் அடுத்த விஷயம், இந்த க்யூவை நம்ம அப்படியே எடுக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, க்யூ ஸ்கொயர் என்பது q1 × q2 அப்படி எடுக்கும்போது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் என்ன ஆகுதுன்னா இங்கே பாஸ்டுலேட் ஆகுது. ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லும்போது 1e அது எதுலேருந்து போய் டிஸ்இன்டெகிரேட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு ஆகக்கூடிய சோர்ஸில் இருக்கக்கூடியது ஹைட்ரஜன் ஆட்டம் H2. அதே போல் இங்கே சோர்ஸில் இருக்கக்கூடியது H2 புரியுது. ஆனால் டார்கெட் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த டார்கெட் யுரேனியமாக இருக்கலாம், புளூட்டோனியமாக இருக்கலாம், லைக்வைஸ் கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், நிக்கலாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 1e × ZE. அதே போல் அனதர் q ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது 1e × ZE. அப்போ that becomes ZE ஸ்கொயர் ZE ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறோம். அதனால் இப்போ q power 4 அப்படி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் q power 4 இல்லையா, which is equal to z ஸ்கொயர் e power 4 அப்படிங்கிற இந்த விஷயம் வருது. இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் இதுக்கு பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் யுவர் சோர்ஸ், தட் இஸ் H2 அண்ட் தென் டார்கெட் இஸ் T. டார்கெட்டுங்கிறது எதுன்னு தெரியாது, ஆனால் சோர்ஸுங்கிறது H2ங்கிறது தெரியும். அது 1 எலக்ட்ரான், டார்கெட்டு Z எலக்ட்ரான் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வைங்க. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு Z ஸ்கொயர் e power 4ங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறமா இதை நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொண்டு வரேன். எம்மோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. Z ஸ்கொயர் e power 4 அல்லவா, e power 4க்கான வேல்யூ 1.6 × 10⁻19 பவர் 4. E என்பது எலக்ட்ரான். அடுத்து 8 எப்சிலானோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறோம். n ஸ்கொயரோட வேல்யூ n மட்டும் எனக்கு தெரியாது, n-ம் z-ம் மட்டும். டார்கெட்டோட வேல்யூ அப்புறம் எக்ஸைட்டட் ஸ்டேட் எப்படிங்கிறது தெரியாது, மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட். ஹெச்சோட வேல்யூ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது -59 × 10⁻107 டெத் ஸ்கொயர் டிவைடட் பை 27,000 × 10⁻92. இதெல்லாம் ஒரு வழியாக செட் பண்ணும்போது 22 × 10⁻19 சொச்சம் வருது. ஸோ வாட் ஐம் கெட்டிங், இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ஜூல். ஜூல்லேருந்து நான் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் பை 1.6 போட்டாகணும் இல்லையா. 1.6 × 10⁻19 திஸ் வேல்யூஸ் கட்டு. இதை டிவைட் பண்ணும்போது -13.6 z ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது கைனட்டிக் எனர்ஜி பார்த்துருக்கோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துருக்கோம், அவங்க அதை கேட்கல. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லும்போது -13.6 n ஸ்கொயர் டிவைடட் பை z ஸ்கொயர் அப்படிங்கிற ஆன்சர். தென் த வேல்யூ ஆஃப் எனர்ஜி இஸ் ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர், வேல்யூ ஆஃப் எனர்ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு z ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் இதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய டேக்அவேஸாக இருக்கும். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி வி ஹேவ் சீன் லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டமில் இந்த ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபார்முலா நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை கொண்டு வரதுக்கான டைம். பிகாஸ் எலக்ட்ரான் ஆஸ் பர் டீப்ராக்லி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம டீப்ராய்ன்னு சொல்லுவோம் இல்லையா. டீப்ராய் வேவ்லென்த்தை பொறுத்த மட்டும் லாம்டா E which is equal to hc divided by lambda, E equal to h into f, c which is equal to lambda f, then f equal to c by lambda அல்லவா. அதன்படி hc by lambda. அதுவே எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் சொல்லும்போது -13.6 z ஸ்கொயர் டிவைட் பை n1. இப்போ நம்மளோட டார்கெட்டும் z equal to 1 அப்படிங்கிற கண்டிஷன் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஸோ அப்படி வைக்கும்போது இது 1ன்னு மாறிடுது. அப்போ -13.6 டிவைட் பை n ஸ்கொயர். இதில் தான் என்ன பண்ணுறாங்க, இதே ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு வேரியஸ் லெவல்ஸ் இருக்குது. வி ஹாவ் லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ் அண்ட் லாட் ஆஃப் ஸ்டஃப், பேஷன் சீரீஸ் இப்படி இருக்கா. இப்போ இதில் எந்த சீரீஸில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கான ஒரு காமன் ஃபார்முலாவை நம்ம ரைட் பண்ணோம். எப்படி ரைட் பண்ணலாம், ஸோ hc by lambda equal to -13.6 into 1 divided by initial spectrum square divided by nf final spectrum square, 1 by ni square minus 1 by nf square அப்படின்னு போடுறோம். this value of 13.6ங்கிறது எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கிறதுனால இதை மல்டிப்ளை பண்ணி 1.6 into 10⁻−19 போடுறோம். இந்த வேல்யூ ஆஃப் ஹெச்சியும் சியும் இதில் டிவைட் பண்ணுறோம், டிவைடட் பை ஹெச்சி.
h ஓட வேல்யூ என்ன 6.6 into 10 power minus 34. c ஓட வேல்யூ 3 into 10 to the power of 8. That become 20 into 10 power minus 26. இப்போ இதை 22ங்கிறது merely just like 20 அப்படின்னு நம்ம அடிச்சிட்டா கூட this becomes minus 26 இங்கே மேலே போச்சுன்னா plus 26 becomes 10 to the power of 7 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ 10 to the power of 7 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அது என்ன சார் பண்ணுறது? யூ கேன் டேக் இட் ஆர் நாட், அது இஷ்யூஸ் இல்லை. நமக்கு மேக்னிடியூட் தான் முக்கியம், அது ஒரு டைரக்ஷன் முக்கியம் இல்லை. தட் பிகம்ஸ் 10 to the power of 7. திஸ் 10 to the power of 7 is called as R. இதை இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா 22 கீழ் 20ன்னு சொல்லும்போது ஒரு டாட் வச்சா 1. திஸ் பிகம்ஸ் 1.1 into 10 to the power of 7. அதை ப்ராபப்ளி 1 into 10 power 7 மீட்டர் பவர் மைனஸ் 1 எழுதுகிறோம். ஸோ that is called as Rydberg constant. இப்போ என்ன பண்ணுறான், 1 by lambda equal to 10 power 7 into 1 by n1 square minus n2 square. இந்த ஃபார்முலாவை நீங்கள் வேறு எந்த சீரீஸில் லைமன்லேயோ ப்ராக்கெட்லேயோ பால்மர்லேயோ எந்த சீரீஸில் நீங்கள் எடுத்து எழுதினாலும் அங்கே உங்களால் லேம்டாவுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ லைக் தட், இதற்காகத்தான் நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸுமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி ஹிஸ்ட்ரி ஃபார் Rydberg கான்ஸ்டன்ட் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கும் அனதர் ஸ்பெக்ட்ரம் சீரீஸ் எல்லாத்துக்கும் இது எப்படி பயன்படுது அப்படிங்கிறதையும் from this derivation we could understand. Then the final stuff, de Broglie explanation of Bohr's second postulate of quantization. அதில் நம்ம L equal to NH divided by 2pi அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா சொன்னப்போ அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கு தெரியணும் இல்லையா. ஃபார் தட் we are having ஒரு நியூக்ளியஸ், அதை சுற்றி ஒரு ஆர்பிட் இருக்குது. அட் தி ரேடியஸ், நியூக்ளியஸுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கும் இல்லையா, அதோட கவரிங் ஆர்பிட்டால் ரேடியஸ். அந்த ரேடியஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு we have the value of lambda, அதான் அதோடைய வேவ் லென்த் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா வாட் இஸ் ஆக்சுவலி த லென்த் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் யுவர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சர்க்கம்ஃபரன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2 into pi into ரேடியஸ். ஸோ 2πr, இந்த 2πr விச் இஸ் ஈக்குவல் டு n into lambda. ஏன்னா ஒவ்வொரு லெவல் இருக்குது, ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இதோட எனக்கு லேம்டாவை நான் மல்டிப்ளை பண்ணுறேன் வேவ் லென்த்து. ஏன்னா இட் இஸ் சைனூசாய்டல் அப்படின்னு சொல்லும்போது நான் வேவ் லென்த் பேட்டர்னாக பார்க்குறேன். ஸோ அதில் n into lambda. ஓகே, இப்போ இதை de Broglie வேவ் லென்த்தோட வேல்யூ என்ன, lambda equal to h divided by p, அதாவது h divided by mv. இந்த hங்கிறது ஃபார் ஒன் லெவல். அதுவே எனக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் லெவல்ஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, அப்போ அதை nh divided by mv அப்படின்னு எழுதுனா. when n equal to 2 இது 2h by mv, n equal to 3 3 லெவல்ஸ் இருக்குன்னா 3h by mv. அப்போ இந்த லேம்டாவுடைய மதிப்பு விச் இஸ் நத்திங் பட் யுவர் லென்த் அப்படின்னு போட்டிங்கன்னா 2πr அப்படின்னு வருது. இப்போ அடுத்து இந்த எம்மையும் வியையும் மேலையும் 2π கீழேயும் கொண்டு வரேன். தென் எம்விஆர் விச் இஸ் ஈக்குவல் டு NH divided by 2π. எம்விஆருங்கிறது ஆல்ரெடி ஆங்குலார் மொமெண்டம். இது எப்படி சார் கண்டுபிடிச்சான், இதை தான் சாப்டர் நம்பர் 6லேருந்து பார்த்துட்ருக்கோமே. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது லீனியர் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தோம். அதுவே ஒரு சுற்றக்கூடிய ஒரு விஷயம், சர்க்குலரான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரோட்டரி ஆப்ஜெக்ட் இருக்குது, அதனுடைய மையப்புள்ளி ரேடியஸ்லேருந்து நம்ம அதை கால்குலேட் பண்ணும்போது m into v into r which is கிலோகிராம் மீட்டர், இது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டு, அப்புறம் ஆறுங்கிறது ஒரு மீட்டர் ஸ்கொயர். ஸோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் வரும். தென் தி வேல்யூ பிகம் NH divided by 2π அப்படிங்கிற மாதிரி இதோட ஃபார்முலேஷன் ஃபைனலைஸ் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், NH divided by 2π அப்படிங்கிற ஃபார்முலாலேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூனிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபார்முலாஸ் தான். அந்த ஃபார்முலாஸுக்கான டெரிவேஷன்ஸையும் இங்கே நான் கொடுத்துட்டேன். இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் MCQ சால்வ் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லேயும் நம்ம இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ் வித் தி கான்செப்ட்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ். ஓகே, ஸோ we came to the end of this part. கான்செப்ட்ஸை ஓரளவுக்கு நமக்கு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தோஸ் கான்செப்ட்ஸ் அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த சாப்டர்ஸில் பார்க்க போகிறது. ஆன் எக்ஸாம்பிள்ஸ், NCERT, MCQs எல்லாத்துலேயுமே டைரெக்டாக ஃபார்முலாஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு இருக்கணும் இல்லையா. ஸோ தட் இஸ் வை அது கொடுத்துருக்கோம். ஈவன் எக்ஸாம்பிள் NCERT, MCQஸ்லேயுமே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஆஸ் பர் ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி தான் போயிருப்பேன். அது என்ன சார் ட்ரெடிஷ்னல் மெத்தடு, எனக்கு ஃபார்முலாவில் டைரெக்டாக Vn விச் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைடட் பை 4π m kq ஸ்கொயர் நான் போடவே மாட்டேன். என்ன காரணம்னா ஐ ஆல்வேஸ் டூ mv ஸ்கொயர் பை ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு kq ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அதுலேருந்து தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு ஸ்டஃப்பையுமே எடுத்து சால்வ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு.
ஐ ஆல்வேஸ் யூஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட். டைரக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷனுங்கிறது நம்மளோட ஐடியாவே இருக்காது. ஸோ அதனால் கான்செப்ட்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை தரவாக வாட்ச் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் போனீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய அதே கமெண்ட் தான். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.